அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஒரு செடியை நட்டால் 2 நாளில் முளைச்சிருது, விதையாக சின்னதாக இருக்குது. ஒரு கோழி முட்டைன்னா அதுவும் அடகாத்தும் இல்லை, ஏதோ ஒரு சின்ன அளவு. ஆனால் 10 மாதம் ஒரு குழந்தைய சுமக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் ரொம்ப உருவாக்க நேரம்ங்கிறது அதிகமாகவும் குறைவாகவும் இருக்குது. அப்படிலாம் எளிமையான ஒரு இது இல்லாமல் ஏன் இத்தனை வேரியேஷன் ஏன் பிறக்கிறது? என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டார், ரிஷி பிண்டம் ராத்தந்தாது அப்படின்னு பேசியிருந்தேன். அப்போ ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. இன்னைக்கு தாயை தகப்பனை புனர்வு பண்ணால் நாளைக்கு குழந்தை பிறக்கணும். அப்படியே இருந்திருக்குங்களா? அப்படி வந்தவர் தான் வள்ளுவர்லாம், அப்படி வந்தவர் தான் அவையாரலாம். மகான்கள் அப்படி வந்தவங்க தானம்மா. அவங்கள பெற்றாங்க போட்டு போயிடுவாங்க, அவங்க உறவு கொள்ள மாட்டாங்க அதுக்கிட்ட. ஆனால் ஒரு நாளில் பிறக்கிற குழந்தை அது. அப்போ என்ன இந்த கேள்வி கேட்டாங்க, அது எப்படி பிறக்க முடியும் ஒரு நாளில்? ஒரு குழந்தை பிறகுன்னா 10 மாதம் ஆகுது, ஒரு மனுஷன் எப்படி ஒரு நாளில் பிறக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லணும்ல, அவங்க கேட்டாங்களே. இப்போ நான் சொன்னேன், கோழி முட்டை அழம் வச்சுன்னா 21 நாள், 21வது நாள் அதுக்கு வெளிச்சம் காட்டணும் இல்லையா? இல்லைன்னா அது முட்டை பொரிக்காது. அந்த ஓட்டுக்குள்ளே இந்த வெளிச்சம் காட்டும் போது ஓட்டுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு வெளிச்சம் தெரியும். வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா கோழி குஞ்சு பொரிச்சது, கோழி குஞ்சு பொரிச்சதுன்னு சொல்லுவாங்க. எந்த கோழியும் குஞ்சு பொரிக்காது, எந்த தாயும் புள்ள பெற்றுக்க மாட்டான். புள்ளதான் பிறப்பா, பிறந்ததாலே ஒரு தாயானா. அதே மாதிரி கோழியும் குஞ்சு பொரிக்காது. அந்த குஞ்சு ஓட்டை குத்திக்கின்னு மூக்குல வெளியே போகிறோம் அந்த வெளிச்சத்தில் இல்லையா? இதுக்கு 22 நாள் ஆகுது. ஆனால் பிராய்லர் கோழி எத்தனை நாள் ஆகுது? 1 மாசத்துல. 1 மாசமா? இப்போ 1 மாசம் ரொட்டி கடையில் ட்ரே விடுற மாதிரி விடுவான். திருப்பி சாயந்தரம் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போய் மேயும் ஒரே நாள். இப்படி தான்ப்பா அது அப்படின்னு. ஏன்னா 21 நாளைக்கு ஒரு கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு அந்த தாய் கோழி எவ்வளோ சூடு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்குது. அந்த சூட்டை இவன் கணக்கு எடுத்து மில்லிமீட்டர் கணக்கில் பைலரில் இதில் வச்சு அந்த குஞ்சுங்களை பொறிச்சு எடுத்துறான். ஒரு கணவனும் மனைவியும் புணர்வு பண்ணி அந்த விந்துக்கு அந்த 10 மாதம் ஆனாதான் முழு கரு உருவாகுது, அது சூடு கிடைக்குது. ஆனால் மகான்களுடைய விந்து ஏற்கனவே சூட்டில் இருக்குது, அது போட்ட உடனே குழந்தையா வந்துச்சு. பிராய்லர் கோழி மாதிரி, ரெடிமேட் கேக் மாதிரி அப்படின்னு சொன்னேன். அதோட வாய் முடியினாங்க. அது மாதிரி ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்ற வார்த்தைக்கு காரணம், ஒரு ராத்திரி கூட அந்த கர்ப்பமாக தாய் இருக்க மாட்டாங்க. கர்ப்பமாக இருந்துட்டாருன்னா பாசம் உருவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே நாளில் பெற்றுருவாங்க. பெற்று இந்த குழந்தைய தூக்கிட்டு போனால் வளர்க்கணும், சோறு ஊட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. போட்டு போயின்னு இருக்கணும், பற்று இல்லாத இருக்கணும், செயல் இருக்கணும், செயல் மேலே பற்று இருக்கக்கூடாது. அப்படி போட்டுட்டு போனவர் தான் வள்ளுவர். அதனால்தான் வள்ளுவர்களுடைய முதல் பாடலில் சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்று. ஆதின்னா அம்மா பேர், பகவன்னா அப்பா பேர். ஆதின்னா சக்தி பேர், பகவன்னா சிவம் பேர் இல்லையா? இப்படி தானே எழுதிக்கிறார். அப்படியே எப்படிம்மா நீங்கள் சொன்னால் சரியா? அதனால் அவங்க 2 பேரும் என்னை உருவாக்குறாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவ்வையும் அப்படி தான். அதனால தான் வள்ளுவனுடைய அக்கா தான் அவ்வை. அவையும் பெற்று போட்டு போயிட்டாங்க, யாரோ எடுத்து வளர்த்தாங்க. பருவ காலம் வந்தது, எல்லா மாப்பிள்ளையும் வரான் கல்யாணம் பண்ணிட்டு. இந்த மாதிரி அந்த இது கிடையாது. பிள்ளையார்கிட்ட போய் சொல்கிறாங்க, பிள்ளையார என்னை ஊரில் இருக்கிறவெல்லாம் மாப்பிள்ளை பார்க்க வரோம், எவன் என்னை பொழப்பான்னு தெரியாது, நல்லவங்க கட்டணும்னு எனக்கு எப்படி தெரியும், கட்டிக்கு நான் உதப்படக்கூடாது, பார்வையை வெய்ய மாதிரி. அது என்ன பண்ணிச்சு, 60 வயசு கேள்வி ஆக்கிட்டார் பிள்ளையார். அதனால் மன்னரெல்லாம் மறந்தான். அதை பார்த்து பெரிய பெரிய மன்னன், பாண்டிய மன்னன், சோழ மன்னன், சேர மன்னெல்லாம் படைகளுக்கு பயப்படாத இது ஒரு கேள்விக்கு பயந்தானுங்க இல்லையா? அவ்வளோ ஆற்றல். காரணம் என்னன்னா, அது முன்னேறியவே ஞானி, பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஞானி. ஞானினுடைய வயிற்றுல பிறந்தது, அது ஞானியாக மாறிச்சு.
நம்ம மூடன வயிற்றுல பொறுத்து போட்டு நான் எங்கே அறிவாளியாக இருக்கட்டும்மா சொல்லுமா, ஏமா நியாயம் இல்லாத கேள்வி. கருவிலே திருவானவங்க ஐயா, இங்க பிறக்கிறதே எத்தனை பெரிய அதிசயம் இருந்திருக்கு. ஆத்மா வணக்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? சாமி, என் பேர் ராணி. நான் எங்கே ஈரோடு மாவட்டத்திலேருந்து சத்தியமங்கலத்துலேருந்து வரேங்க. சரிம்மா. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க ஐயா, சிவன் கோயிலில் சிவனுக்கு மேலே கிட்ட வச்சுங்க சிவன் கோயில் கிட்ட வச்சுங்க. சிவன் கோயிலில் சிவனுக்கு மேலே ஒரு சொம்பில் தண்ணி சொட்டுற மாதிரி வச்சிருக்கு. அதோட பொருள் என்னங்க ஐயா? அது எதுக்காக வச்சுருக்காங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நல்ல கேள்விதாம்மா. சிவன் என்னால சதா சர்வகாலமும் தவத்தில் தான் இருக்கும். அதாவது லிங்க வடிவம். லிங்கன்றது உள்ள ஒரு பொருளாக இருக்குது. ஆனால் சிவன் சொன்னாலே சிவனாலே அந்த வடிவம் எப்படி இருக்குன்னா சதா சர்வகாலமும் தவத்தில் தான் இருக்கணும். அந்த தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ன ஆகும், இப்போ 1 மணி நேரம் பாடம் பண்ணால சாமி உடம்பெல்லாம் நெருப்பாக கொதிக்குது. எப்படி கொதிக்குது? நெருப்பாக கொதிக்குது, எதையும் சாப்பிட முடியல அப்படின்றாங்க. அப்போது சதா சர்வகாலமும் ஒரு எப்பவுமே பாடம் பண்ணக்கூடிய எப்பவுமே தவம் பண்ணக்கூடிய சிவபெருமானோட உடம்பு எப்படி இருக்கும்? அது நெருப்பாக தான் இருக்கும். அந்த நெருப்பை எதை கொண்டு அணைக்கலாம்? வெளியே ஒரு நெருப்பு எரியுது, தண்ணியை ஊற்றி அணைச்சிடலாம். ஆனால் ஒரு உருவம் இல்லை. இப்போ ஒரு நெருப்பை என் கையில் வச்சேன்னா சுடும், அந்த நெருப்பை நான் அணைச்சிடலாம். இப்போ 2 கையை தேய்க்கிறேன், இப்போ ஒரு நெருப்பு எனக்கு சூடு தெரியுது. இந்த நெருப்பை நான் எதை கொண்டு அணைக்க முடியும்? அணைக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த சீவன், இவனுக்கு பேர் என்னது? எனக்கு பேர் சீவன். இந்த சீவன் சிவமா மாறினா அவன் நெருப்பா மாறுவான். அந்த நெருப்பா மாறினா அது என்ன பண்ணும்? அழுக்கடைந்த வாசல் 9. இந்த 9 வாசல் அழுக்கடைந்த வாசல். இந்த வாசல் எல்லாத்தையும் மூடி 10வது வாசலை தேடி இந்த நெருப்போட அனல் மேலே போகும். இந்த நெருப்போட அனல் மேலே போய் என்ன சுரக்கும்னா, அங்கே சொம்பில் எதை காட்டினாங்க? நீருன்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்தம் சதா சர்வகாலமும் நமக்குள்ளே சொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த அமிர்தத்தை அங்கே காட்ட முடியாது. இதே மாதிரி தாண்டா அமிர்தம் உனக்குள்ளவும். நீ சிவனா மாறினா எப்போ? கீழே சிவலிங்கம் வச்சுருப்பாங்க, சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு தண்ணி சொட்டுற மாதிரி இருக்கும். அப்போது சிவனாக இருக்கக்கூடிய நான் என்னைக்கு சிவனாக மாறனோ, அந்த சிவனாக மாறும்போது உள்ள இது வரைக்கும் சொட்டாத அந்த அமிர்தமானது நம்ம மேலே சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த ஜோதி இன்னும் பிரகாசமாகும். ஏன்னா அது அணைக்கிற நெருப்பு இல்லை, அணைக்கிற நீர் இல்லை, இந்த நெருப்பை இன்னும் வளர்க்கிறது. அப்போ இது உள்ள நிகழ்ந்தால் மட்டும்தான் இது வெளியே பயணம் பண்ணும். ஏன்னா 6 ஆதாரம் உள்ள இருக்குது, இன்னொரு ஆதாரம் வெளியே அந்தரத்தில் இருக்குது. இந்த உள்ள இருக்கிற பொருளையே நம்மளால கடக்க முடியல. ஊட்ட தாண்டானதெல்லாம் பரலோகத்தை பற்றி பேசக்கூடாது. எத்தனை சாமி? ஊட்டையே இவன் தாண்டலை, ஆனால் பேசுறதெல்லாம் வெளி விஷயமா இருக்குது. அது சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஊட்ட தாண்டத்துக்கு வழி தெரியல சொல்லுவாங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவ வானம் ஏறி வைகுண்டம் போனாங்க. இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத விஷயம் எதுன்னு சொன்னால் இதுதான். இந்த மூச்சு தான் அந்த கோழி. இந்த சிவபெருமான் இருப்பார், சிவபெருமான் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு பாம்பு இருக்காது. அவர் டான்ஸ் ஆடும்போதே கையில் ஒரு பாம்பு இருக்கும், காலில் ஒரு பாம்பு இருக்கும், முட்டியில் ஒரு பாம்பு இருக்கும், உடல் ஃபுல்லாக அங்கே ஒரு பாம்பாக இருக்கும். ஏன் அவ்வளோ பாம்பு கட்டணும்? ஒரே பாம்பு கட்டிக்கணும் ஆனலாம் தான். ஏன் எல்லா இடமும் பாம்பாக கட்டினுக்கிறாருன்னா, ஒரு பாம்பை காட்டினான்னா அது பிராணனாக நிற்கிறாரு அது. ஆனால் இந்த பிராணன் உள்ளே போகும்போது 10 பிராணன 10 விதமான காற்றா மாறுது. அந்த 10 விதமான காற்றா மாறினா மட்டும்தான் இந்த உடல் இயக்கத்தில் இருக்கும். இந்த 10 வித பொருளும் எப்போ ஒன்று சேருதோ அப்போ இந்த உடல் இயக்கம்ன்றது இல்லாத போயிடும். அதனால தான் நல்லா பாடம் பண்ணிங்கன்னா இடுப்பு கீழவே எந்த செயலும் தெரியாது. கால் இருந்ததா, கை இருந்ததா, ஒரு கட்டை வரைக்கும் கால் வலிக்குது, ஒரு கட்டை வரைக்கும் கை வலிக்குது, இதெல்லாம் சொல்லியிருந்தவங்க பாடம் நல்லா பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கை இருக்கிறதும் தெரியாது, கால் இருக்கிறதும் தெரியாது, பாடம் முடிக்கிற வரைக்கும். பாடம் முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்போது அங்கே இயக்கம் நடக்கணும்னா அங்கே காற்று போய் வேலை செய்யணும். அங்கே இயக்கம் நடக்கலைன்னா இன்னும் எல்லா ஒரு காற்று எப்படி 10 காற்றா மாறுதோ
10 காத்தும் இப்போ ஒரு காத்தா பிராணனா மாறி நிற்குது. இதெல்லாம் நாம் கரெக்டாக போகிறதுக்கான ஒரு அறிகுறி. இது யார் கேட்டால் தெரியும்? பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய குருமார்களை கேட்டால் தெரியும். அப்போது இந்த சீவன் எப்போ சிவமாக மாறுதோ அப்போ அங்கே மூலஸ்தானத்தில் என்ன நிற்குதோ அதே ஒரு நிகழ்வு நமக்குள்ளேயும் நடக்கும். அது அபிஷேகம். அந்த அபிஷேகம் வற்றாத அபிஷேகம். அந்த அபிஷேகம் நடந்தால் தான் இது குளிர்ந்து இறைவனை போய் சேரும். சரிங்களா? அதை தான் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோங்க. பெரியவங்க சொன்னது எல்லாமே, சாஸ்திரமாக பண்ணது எல்லாமே உள்ளுக்குள்ளே உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கணும். சரிங்களா? நீ சிவனை கும்பிடுனது எதுக்காக அப்படின்னா, ஒரு தொழிலை போய் கற்றுக்குறோம். எதுக்காக கற்றுக்குறோம்? அந்த தொழிலை கற்றுக்கினே நானும் ஒரு தொழிலதிபர் ஆகணும். இப்படி தான் ஒரு டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் படிக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம்? பச்சினுக்கு படிக்கிறோம். நானும் ஒரு நாள் டாக்டர் ஆகணுன்றதுக்காக தான் படிக்கிறோம். அப்போது சிவனை வணங்கக்கூடிய எல்லாரும் ஒரு நாள் சிவமாக ஆகிறதுக்கு தான் சிவனையே வணங்கணும். வெறும் பாட்டு பாடிக்கணும், திருவாசகம் பச்சின்னு, திருமந்திரம் பச்சினதுக்காக சிவனை வணங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. இது எல்லாத்தோடைய நோக்கமும் நான் அவனாக மாறணும். இது நான் அவனாக எப்போ மாறுதோ அதுதான் பிறவி முக்தி. அதுக்காக தான் கோயிலை கட்டி வச்சு நீ கும்பிடு. நீ எதை கும்பிட்ற? உன்னை தான் நீ கும்பிட்ற. இதை நீ உள்ளுக்குள்ளே பார்க்க முடியும்னா வெளியே உதாரணமாக காமிச்சிக்கிறேன். இதே ஒரு பொருளை நீ உள்ளே கவனிக்க ஆரம்பிச்சனா உனக்கு கோயில் தேவையில்லை. அப்போ சொல்லலாம், நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். இந்த நாதன் உள்ளே இருந்தால் நட்டக்கல்லு பேசும். இங்கே நாதன் உள்ளே இல்லைன்னா நட்டக்கல்லு பேச போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்ணப்பன் அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னா அவன் மடையனே இல்லை. ஏன்னா கண்ணை திரும்ப கொடுக்குறான். பார்த்தது ஒரு நாள், பார்த்த உடனே பித்து பிடிச்சிச்சு அவனுக்கு. பித்து பிடிச்சவன என்ன பண்ணுறான்? இவனா ஏன் பொங்கலாக வச்சுக்கிறான்? உடம்பு பலமே இருக்காது. ஒரு பன்னி ஆச்சு வந்து போடு. எங்கப்பா அதுதான் சொன்னார். பன்னி ஆச்சு போட்டே மவனே, இதை நீ சாப்பிட்டா தான் வேட்டையாடுறதுக்கு பலம் வரும் அப்படின்னு எங்கப்பா எனக்கு சொன்னார். அப்போ பன்னி ஆச்சு வந்து போட்டால் இந்த இந்த தெய்வத்துக்கும் ஒரு பலம் வரும் அப்படின்னு பன்னி ஆச்சு வந்து போடுறான். பன்னி ஆச்சு வந்து போட்டவன் என்ன பண்ணுறான்? ஐயருக்கு சொல்லிடுறாரு, டேய் அங்கே ஒருத்தன் பன்னி ஆச்சு வந்து போடுறான், நீ என்னான்னு கேளு. ஐயருக்கு ரொம்ப கோபம். என்னடா டெய்லி சுத்தம் பண்ணி போகிறான், ஏதோ ஒரு பாதி வந்து பண்ணி எடுத்து வந்து போடுறானே, ஒரு ஆச்சாரமே இல்லாதவர் தான் பொழுது அப்படின்னு அவன் கோவப்படுறான். ஐயர் கோவப்படுமா? டேய் உன்னோட அவன் பெரிய ஐயர், அவன் உன்னோட பெரிய பிராமணன், உன்னோட சிறந்த பக்தன் எப்படின்னு காட்டுறேன், ஒரு நாள் உள்ளே வந்து உட்காரு அப்படின்னு கதுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்க சொல்கிறாரு. ஒரு கண்ணில் ரத்தம் வருது. ஒரு கண்ணில் ரத்தம் வந்தவொடனே கண்ணை நோண்டி வச்சுறாரு. திரும்ப வச்ச உடனே என்ன ஆகுது? இன்னொரு கண்ணே வருது. நாம் இதை பார்க்கும்போது அவன் பெரிய மடையந்தனை. மடையந்தனை சாமி, கண்ணப்பன் பெரிய மடையந்தனை. லிங்கன்றது ஒரு கல். அந்த கல்லில் ரத்தம் வந்தானா எது வந்தானா அங்கே நான் துடிக்க போதே நம்ம கண்ணில் ஒரு அடிப்பட்டு ரத்தம் வந்ததுன்னா நம்ம துடிப்போம். அங்கே ஒரு துடிப்பும் இல்லை, ரத்தம் தான் வருது. இவன் கம்மன் கூட போயிட்டுக்கலாம், கம்முன்னு போயிட்டுக்கலாம்ல. ஆனால் கம்முன்னு போகாமல் ஒரு கண்ணை தோண்டி வச்சுட்டு இன்னொரு கண்ணில் ரத்தம் வரும்போது என்ன பண்ணுறான்? இன்னொரு கண்ணை தோண்டி போகிறதுக்கு முன்னாடி தனக்கு இன்னொரு கண்ணை தோண்டினா தனக்கு பார்வை இருக்காது. அப்போ பார்வை இல்லைன்னா நான் எங்கே எடுத்து வைப்பேன்? அப்போ என்ன பண்ணுறான்? ஒரு காலத்துக்கு இன்னொரு கண்ணில் வச்சிடறான். அங்கே என்ன நடக்குது? அதான் சொன்ன ஃபஸ்ட்டே, பாவனை தான் முக்கியம். இறைவன் நீ காலை தூக்கி வச்சியா, கையை தூக்கி வச்சியா, நீ குளிச்சுட்டு பாடம் பண்ணுறியா, குளிக்காமல் பாடம் பண்ணுறியான்னு இறைவன் பார்க்கறது இல்லை. நீ எப்படி பாடம் பண்ணுற அதை தான் கண்ணப்பன் அன்றைக்கி காட்டிட்டான். கண்ணப்பன் குளிச்சுட்டு வந்து அங்கே காலை வைக்கல. ஒரு கண்ணை தோண்டி வச்சுட்டேன், இன்னொரு கண்ணை தோண்டி வைக்க போகிறேன். இன்னொரு கண்ணை தோண்டினா எனக்கு கண்ணு தெரியாது. அப்போ அங்கே கரெக்டாக பொருத்த முடியாது. என்ன பண்ணுறான்? அடையாளம் வேணும்னா அந்த காலையும் தூக்கி அங்கே வச்சுட்டு இன்னொரு கண்ணை நோண்ட போகிறான். இங்கே இறைவன் செயலை பார்க்கல, அவனோட பாவனை. ஏன் கண்ணில் ரத்தம் வந்தால் அவன் சும்மா இல்லை, துடிக்கிறான். அந்த பாவனை தான் என்னையும் உன்னையும் கண்ணப்பனாக மாற்ற போகுது. கண்ணு கொடுக்கறதுனால கண்ணப்பன் ஆக முடியாது. இப்போ சிவபெருமானுக்கு ரத்தமே வருது, நான் என் கண்ணை நோண்டி வைக்கிறேன் அப்படின்னா அந்த கண்ணு வேலை நடக்காது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் இல்லாமல் நடக்கணும். பெங்களூரில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? கண்ணப்பன் வந்து கண்ணை கொடுத்ததுனால சிவபெருமானுக்கு காட்சி கிடைச்சிது. நான் என் நாக்காரத்து போடுறேன் அப்படின்னு தெரியுமா சாமி? அது நடந்தது தெரியுமா? இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. அவர் என்ன பண்ணார்? தன்னோட நாக்காரத்தை இறைவன் நாக்கு கொடுப்பான்னு நாக்காரத்து போட்டார்.
போட்டால் நாக்கு வருமா? பே 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 தான். ஏன்னா இந்த அன்பு எப்படி இருக்கணும்னா, அவரை மாதிரி நான் பண்ணுவேன்னு வர்றது அன்பு இல்லை, அது போட்டிக்கு பண்ணுறேன். எனக்கே உள்ளூர ஓடணும், நான் அன்பா இயல்பா பண்ணால் மட்டும்தான் அதை தான் இறைவன் ஏற்றுப்பான். அவர் பண்ண மாதிரியே நான் பண்ணுறேன், அவங்க பண்ண மாதிரியே நான் பண்ணுறேன்னா அதை இறைவன் ஏற்றுக்க போகிறதே இல்லை. ஏன்னா இறைவன் செயலை பார்க்கறதில்ல, எந்த பாவனையில் நீ பண்ணுற அதை தான் இறைவன் பார்க்குறான். இன்னொரு கேள்வி, ஏன்னா நான் 3வது உபதேசம் வாங்கியிருக்கேங்க. நம்ம டெய்லியும் தலைக்கு குளிச்சுக்கலாமா? இல்லை தாராளமாக குளிக்கலாம். உங்களுக்கு உடல் தொந்தரவு இல்லைன்னு சொன்னால் தாராளமாக குளிக்கலாம். உடல் சூடு வேணும்னு சொல்கிறீங்களா? குளிக்கிறதுனால சூடு போகாதுமா. ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. எண்ணெய் தினமும் கூட வைக்கலாம், ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளித்தா இவ்வளோ சேர்த்து வச்ச எல்லா செல்வமும் நம்மளை விட்டு போயிடும். அதெல்லாம் ஊருக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு தேவை. ஏன்னா அவனால் வாதம் பித்தம் கபம் எது சூடு ஏறினாலும் அங்கே அந்த உடம்பு தாங்காது. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க அதை செய்யணும். ஆனால் நமக்கு இதுதான் தேவை. இந்த ஒரு பொருளால் எல்லாத்தையுமே அடைய முடியும். அந்த பொருளை நம்ம இழக்கக்கூடாதுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, ஆனால் தினமும் கூட தலைக்கு ஊற்றலாம், உங்கள் உடம்பு தொந்தரவு பண்ணலைன்னா. சரிங்களா? இன்னொரு கேள்வி, இப்போ நம்ம பாடம் பண்ணிகிட்ருக்கோம், இடையில யாராவது கூப்பிட்றாங்க, இடையூறு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அப்போ என்ன செய்யறது? அதுக்கு தான் கதவை மூடிட்டு பண்ணணும். கதவை மூடி, ஏன்னா நம்ம பாடம் பண்ணும்போது நம்மளை யாரும் தொடவே கூடாது. குரல் கொடுத்து எழுப்பலாம், ஆனால் குரல் கொடுத்து எழுப்பினால் கூட பாடத்தை முடிச்சுட்டு தான் எழுந்துக்கணும். அதை கொஞ்சம் வேகம் பண்ணலாம். 1 மணி நேரம் பாடம் பண்ணுறேன், ஆனால் கூப்பிட்டுருக்கலாம், என்ன எமர்ஜென்சி தெரியல, வேகமாக பாடத்தை முடிச்சு நம்ம ஏந்துக்கலாமே தவிர பாடத்தில் பாதியில் நிறுத்திட்டு ஏந்தக்கூடாது. அதில் கவனமாக பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம்.